ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. என்ன தேங்காய் வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ புரட்டாசி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே சைவத்துக்கு மாறி இருப்பாங்க. அப்போ என்ன தினைக்கும் என்ன ரெசிபி செய்கிறதுன்னு யோசனையாக இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறோம். தேங்காய் பாலில் ரசம் நல்லா இருக்குமானா செம சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காவை துருவி ஃபஸ்ட்டு பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு தேங்காய் கண்டிப்பாக தேவைப்படும், ஏன்னா திக்கான பால் நம்மளுக்கு வேணும். இதை நான் பால் எடுத்துகிட்டு காட்டுறேன். அவ்வளோதாங்க, நான் பால் எடுத்துட்டேன். திக்காகவே இருக்கட்டும். இப்போ இந்த திப்பியெல்லாம் வீண் இல்லைங்க. உங்கள் வீட்டில் செடி இருந்தால் அதுக்கு போட்டு விட்டுருங்க. இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும், அதாவது ரச பவுடர் மாதிரி. அதுக்கு சோம்பு கொஞ்சம், 9 கிராம்பு, 3 ஏலக்காய், சின்ன சீரகம் கொஞ்சம், மிளகு உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல், 2 பட்டை, 2 மிளகாய். இதை எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே நல்ல செவர வறுத்து பவுடர் பண்ணலாம். வாங்க. ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட் மல்லி, அதாவது தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். மிளகாய், மிச்சம் எல்லா ஐட்டத்தையும் போட்டு பட்டையை இப்படி உடச்சி இப்படி போட்டு நல்லா செவர வருங்க. எல்லாமே பொரியுது, வாசனை வீடே மணக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரசம். இதை சூப்பு மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஒரே வேறு மாதிரி லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஆற வச்சு நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக எடுத்து நச்சிக்கணும். அதாவது ஒன்றும் பதிகமாக நச்சு போடணும், அறியக்கூடாது. நம்ம அதை இடித்து வச்சுக்கலாம். இது போலங்க, இது டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இது போல் இடித்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். அவ்வளோதான். 2 பச்சை மிளகாவை இப்படி கீறி எடுத்துக்கோங்க. இது போல் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம், பட்டை 2, கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் 3, கருவேப்பிலை ஒரு கொத்து, பச்சை மிளகாய் 2, இடித்த வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் புளியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. இப்போ நம்ம 2 தக்காளியை நல்லா கரைச்சிக்கலாம். 2 தக்காளியை இது போல் போட்டு கையாலேயே நல்லா கரைச்சி விடுங்க. இது போல் கரைச்சி இப்போ அதில் ஊற்றிடலாம். அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டே இல்லைங்க. எல்லாத்தையும் கரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா பவுடர், அது 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. மிச்சத்தை அப்படியே ஸ்டோர் பண்ணி வைங்க, எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றலாம். தக்காளி கரைச்சோம் இல்லையா, அதையே கொஞ்சம் கழுவி ஊற்றிடுங்க. இப்போ இது நல்லா வெந்து கொதிக்கட்டும். இப்போ புரட்டாசி மாதம்லாம் ஆரம்பித்தாச்சு. நான்வெஜ் சாப்பிடாதவங்களை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்டவங்களால நான்வெஜ் இல்லாமல் இருக்கிறது கஷ்டம் தான். ஆனால் இருப்பாங்க. அப்போ அந்த டேஸ்ட் மாதிரியே செய்கிறதுக்கு இந்த ரெசிபிலாம் அப்படி தாங்க இருக்கும். நான்வெஜ் அதாவது ஆட்டு ரசம் வைப்போம் இல்லையா, அது போல் இது கறி ரசம் போல் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்பாங்க. இதை சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கணும். தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. அது லைட்டாக சூடானதுக்கப்புறமே நம்ம இறக்கிடணும். அதனால் இந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலா எல்லாம் வேகிறதுக்கு இந்த நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பாலை சேர்த்துடலாம். இப்போ இது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு இது நியூ ரெசிபி. தெரிஞ்சவங்க நான் கரெக்டாக வச்சேனானாவது வீடியோவை பார்த்து எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி டேஸ்ட் இருக்கும்னா, புளிப்பு இருக்கும், லைட்டாக தேங்காய் பால் இருக்கிறதுனால இனிப்பும் இருக்கும், காரமாக இருக்கும். அதாவது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது, ஆனால் சூடாகணும். அதனால் அடுப்பில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வச்சுருக்கலாம்.
அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். புதுசாக வந்து யாராவது இப்போ சமைக்க கற்றுருக்கீங்க, அதாவது பிகினர்ஸ் யாராவது, பேச்சுலர் யாராவது இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களே அசந்து போயிடுவாங்க. நீங்கள் நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க நம்புவாங்க. அந்த அளவுக்கு இது பர்ஃபெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். இதாங்க பக்குவம். இங்கே பாருங்கள், நுரைச்சி மட்டும் வருது, கொதிக்கலை. அதாவது நார்மல் ரசம் எப்படி வைப்போமோ அதே போல் தான். இங்கே பாருங்கள், ஓரத்தெல்லாம் பாருங்கள் அப்படியே எப்படி வருது. இந்த ஸ்டேஜ் தாங்க, இல்லைனா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். அவ்வளோதான். பாய்.